ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று தான் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இனிமேட்டு ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எடுக்க போகிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். மார்னிங் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பயம்தான். எங்கே வலி தாங்க முடியுமோன்ற பயத்தை தாண்டி பிளாக் இருக்குமோ, பிளாக் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பயம்தான் வந்து மேலோங்கி இருந்துச்சு. ஸோ காலையிலேயே குளிச்சுட்டு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு டெரஸில் இருக்க பூ, பறவை, செடி, வானம் எல்லாத்தையும் பார்த்து மனசை ரொம்ப அமைதிப்படுத்திக்கிட்டு என்னை நானே ஓகே ஒன்றும் ஆகாது அப்படின்னு என்னை நானே காம் டவுன் பண்ணிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு தோசை அண்ட் கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபுட்டில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கலான்றதுக்காக அந்த ஃபுட்டை நான் சூஸ் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் ஆல்ரெடி டாக்டர் என்கிட்ட பெயினாக இருக்குன்னு சொல்லிவிட்டு 2 பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த டேப்லெட் போடுன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஒன்ஸ் லேபை ரீச் பண்ணிட்டோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பில்லிங் கவுண்டருக்கு தான் போயிட்டு இந்த டெஸ்ட் எடுத்தேன்னு சொல்லி என்னோடய அப்பாயின்மெண்ட்டை காமிச்சு பில்லிங் வந்து பே பண்ணிட்டேன். நான் இதை எந்த சென்டரில் எடுத்தேன்றதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்றதையும் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ பில்லிங் முடிச்சுட்டு நான் வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நர்ஸ் வந்து எனக்கு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. ஓகே நீங்கள் ப்ரொசீஜருக்கு ரெடின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் நர்ஸுமே எனக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுத்தது. அதுக்குள்ளவே வந்து அவங்க இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வலிச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரொம்ப ரொம்ப லைட்டான வலி. அதாவது நம்ம பீரியடோட செகண்ட் டேயில் ஒரு கிராம்ப் வரும் இல்லையா, அந்த கிராம்ப் தான் அந்த வலி. அந்த வலி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஆக்சுவலி நிறைய பேர் நிறைய பில்டப் கொடுத்துருந்தாங்க, இது ரொம்ப வலிக்கும் அப்படி இப்படின்னு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், தாங்கக்கூடிய வலி தான். ஒன்றும் கஷ்டமான வலி இல்லை, தாங்கக்கூடிய வலி தான். வலி வந்துட்டு உடம்புல இருக்கிறத விட வலிக்குமோன்றது மைண்டில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பெயின் வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதை தான் வந்து காம் டவுன் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி நான் போன லேபில் இருக்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப சேரப் பண்ணாங்க. ஒன்றும் இல்லைடா, இது ரொம்ப சின்ன விஷயந்தான், டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேரப் பண்ணாங்க. ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. 1 ஹவர் வெயிட் பண்ணேன். ரிப்போர்ட் கையில் கொடுத்துட்டாங்க. வித் காட் கிரேஸ் எனக்கு எந்த பிளாக்கும் கிடையாது. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்பா, நான் எந்த பிளாக்கும் கிடையாது நமக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நிம்மதியாகவும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் என்னோடய டெஸ்ட்டு வந்து போச்சு. இதில் நான் உங்களுக்கு டிப்ஸுன்னு கொடுக்கணுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சானிட்ரி நாப்கின் கையோடு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உள்ளே வந்துட்டு செலுத்துகிற டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியில் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சானிட்ரி நாப்கின் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ப்ரொசீஜர் முடிச்ச உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா உள்ளே போகிற டை வேறு எந்த இன்ஃபெக்ஷனையும் யூட்ரஸில் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம், தைரியமாக இந்த டெஸ்ட்டை போய் எடுத்துக்கலாம். ஈவன் டாக்டர்ஸ் கூட அங்கே இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டெஸ்ட்டு எடுக்கிறதுனால கன்செப்ஷன் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஃபார் த நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்செப்ஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதுவும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து நான் வந்து ஆண்ட்ரசன் அப்படிங்கிற லேபில் தான் நான் வந்து எடுத்தேன். இது என்னோடய டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண லேபு. ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக சென்னையில் இருக்கவங்க இந்த லேபை வந்து நான் வந்து புரசைவாக்கம் பிரான்ச்சில் தான் போய் பார்த்தேன். நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு அங்கே எடுத்துக்கலாம். ஸோ பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ் ஆச்சு. எனக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு கரெக்டாக 4,000 ருபீஸ் ஆச்சு. ஸோ வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. 4,000. நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சொன்னது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ வித் ஹோப்.